சத்தம் கேட்கும் பட்டாசுகளை வெடிக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம். இயற்கை பேரிடர்கள் ஏற்படும் போது பயிர் காப்பீடு மூலம் விவசாயிகளுக்கு பொருளாதார பாதுகாப்பை ஏற்படுத்த வழிவகை செய்தல். हमने फसल बीमा योजना को अधिक प्रभावी बनाया, उसके दायरे में ज्यादा किसानों को लाए. சுலபமாக பயிர் காப்பீட்டு செய்ய வாய்ப்புள்ளதால் நம்பிக்கை அதிகரிக்கிறது. मेरी पॉलिसी मेरे हाथ. தங்களுக்கு தெரிந்த மொழியிலேயே தகவல் கிடைப்பதால் நம்பிக்கை அதிகரிக்கிறது. माझी पॉलिसी माझ्या हाती. பயிர் காப்பீட்டுக்கான பாலிசி தங்களுக்கு கிடைப்பதால் நம்பிக்கை அதிகரிக்கிறது. மாரி பாலிசி மாரே ஹாத். விவசாயிகளின் இல்லங்களுக்கே சென்று பாலிசி குறித்த விவரங்களை எடுத்துரைப்பதால் நம்பிக்கை அதிகரிக்கிறது. என் பாலிசி என் கையில். என் பாலிசி என் கையில் திட்டத்தின் கீழ் காப்பீட்டு நிறுவனங்கள் மூலம் விவசாயிகளின் பாலிசி அவர்களின் இல்லங்களுக்கே சென்று வழங்கப்படுகிறது. தங்கள் பயிர் காப்பீடு பாலிசியை பெற்று வேண்டிய தகவல்களையும் பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. பயிர் காப்பீட்டு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 144447 அழைக்கவும். பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. தற்போதைய நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் பிரம்மாண்டமாக நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நிறைவு விழா. வெற்றி பெற்ற வீரர்களுக்கு கோப்பை மற்றும் பரிசுத் தொகை வழங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கௌரவித்தார். இந்த கோப்பை வழங்கப்படுகிறது மாநில அளவில் 2ஆம் இடம் பிடிக்கும். விளையாட்டு போட்டிகளை ஊக்குவிப்பதில் தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக திகழ்வதாக முதலமைச்சர் பெருமிதம். விளையாட்டு வீரர்களுக்கு திராவிட மாடல் அரசு முழு ஆதரவு வழங்கும் என்றும் உறுதி. சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சொந்தமான நிலங்களை விற்ற தீட்சிதர்கள் ஆதாரங்களுடன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அறிக்கை தாக்கல். எடப்பாடி பழனிசாமியின் நண்பர் இளங்கோவனுக்கு சொந்தமான கல்வி நிறுவனங்களில் விடிய விடிய வருமான வரித்துறை சோதனை. சென்னையில் உள்ள PSK கட்டுமான நிறுவன அலுவலகத்திலும் சோதனை நடத்தப்பட்டதால் பரபரப்பு. ஹோசூர் கிழவரப்பள்ளி அணை தண்ணீரில் பல அடி உயரத்திற்கு பொங்கிய ரசாயன நுரையால் போக்குவரத்து பாதிப்பு. தண்ணீரை பீச்சி அடித்தும் நுரையை அகற்ற முடியாததால் தீயணைப்பு வீரர்கள் ஏமாற்றம். கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகத்திற்கு நிலம் வழங்கிய 16 விவசாயிகளுக்கு 8 கோடியே 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு. புதிய திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைப்பதற்கான பணிகளை தொடங்கியது தமிழ்நாடு அரசு. ஈரோடு அருகே ராட்டை சுற்றிப்பாளையம் பைரவர் கோவிலில் தேய்பிறை அஷ்டமி பூஜை. ஆண் பெண் பக்தர்கள் கருவறைக்குள் சென்று பாலாபிஷேகம் செய்து வழிபாடு. மாமல்லபுரம் தனியார் ஹோட்டலில் 500 கிலோ கிறிஸ்துமஸ் கேக் தயாரிக்கும் பணி. பழங்கள் மற்றும் ஒயினை கொண்டு கேக் தயாரிப்பில் ஈடுபட்ட சமையல் கலைஞர்கள், சுற்றுலா பயணிகள். கோவை மாவட்டம் பழைய வால்பாறை பகுதியில் முகாமிட்டுள்ள 18 காட்டு யானைகள். தோட்ட தொழிலாளர்கள் குடியிருப்புக்கு நுழைய முயன்றதால் அச்சம்.
பாஜக கூட்டணி கட்சிகள் ஆளும் பீகார், ஆந்திராவில் ரயில்வே திட்டங்களுக்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல். புதிய ரயில் திட்டங்களிலும் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதால் அதிர்ச்சி. மகாராஷ்டிர சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது காங்கிரஸ். 48 பேர் அடங்கிய பட்டியலில் 25 சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் வாய்ப்பு. புனே டெஸ்ட் போட்டியில் நியூசிலாந்து அணி 259 ரன்களுக்கு ஆல் அவுட். தமிழ்நாட்டின் வாஷிங்டன் சுந்தர், ரவிச்சந்திரன் அஸ்வின் அசத்தல் பந்து வீச்சு. சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு சொந்தமான நிலங்களை தீட்சிதர்கள் விற்பனை செய்ததற்கான ஆதாரங்களுடன் கூடிய அறிக்கையை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்து சமய அறநிலையத்துறை தாக்கல் செய்துள்ளது. சிதம்பரம் கோயில் வருவாய்